الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما صدق الله العلي العظيم இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று சாட்சி சொன்னவனாக சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர்கள் தோழர்கள் நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலாவின் அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேர காலத்தோடு மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரஹ்மான் அல்லாஹ் தஆலாவை பயந்து அவனால் ஏவப்பட்ட விடயங்களிலே முடியுமானவற்றை எடுத்தும் அவனால் விளக்கப்பட்ட விடயங்களிலிருந்து முழுமையாக தவிர்த்தும் வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். இன்னும் ஒரு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் நிறைந்த பருவ காலத்தை நானும் நீங்களும் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரஜபுடைய மாதத்தின் 9வது நாளிலே நானும் நீங்களும் வீற்றிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் பிறப்பு எங்களுக்கு ரமலான் என்ற வசந்த காலத்தை, நன்மையின் பருவ காலத்தை ஞாபகப்படுத்தி நல்லமல்களில் ஆசையும் ஆர்வமும் ஏற்படுத்துகின்ற ஒரு மாதமாக ரஜபுடைய மாதம் இருக்கிறது. ரஜபுடைய மாதம் அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அந்த 12 மாதங்களிலும் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியம் நிறைந்த மகத்துவம் நிறைந்த மாதங்களாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 மாதங்களையும் பெயரிட்டு கோடிட்டு காட்டினார்கள். முஹர்ரம் மாதம், ஸுல்கஅதா, ஸுல்ஹிஜ்ஜா தொடர்ச்சியாக வருகின்ற அந்த 3 மாதங்களோடு நானும் நீங்களும் இருக்கின்ற
இந்த ரஜபுடைய மாதம் மிகவும் மகத்துவம் நிறைந்த, கண்ணியம் நிறைந்த, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒன்றாக இருக்கிறது. 2025 ஆண்டை அடைந்த எம்மில் பலர் அந்த 25 ஆண்டினுடைய பிறப்பை கொண்டாடிய பலர், கொண்டாடுவதற்கான பயணம் மேற்கொண்ட பலர் இந்த ரஜபுடைய மாதத்தின் உதயத்தை, பிறப்பை பெரும்பாலும் அறிந்திருக்க மாட்டார்கள். உண்மையிலே இந்த ரஜபுடைய மாதம் அடைந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கேட்பார்கள். அன்றாடம் கேட்க வேண்டிய இந்த துஆ வருடா வருடம் ரஜபுடைய மாதம் வருகின்ற போது ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு துஆ. எல்லோருக்கும் பாடமாக்கி இருக்க வேண்டிய ஒரு துஆ. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்திலே எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை ரப்பே நமக்கு தந்தருவாயாக என்பது அந்த துஆ. இந்த துஆவை ஐங்கால தொழுகையின் பின்னாலும் மற்றுமுள்ள நேரங்களிலும் அதிகம் நாங்கள் ஓதுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பரக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பரக்கத் என்பது என்ன? ஏன் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே, முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பரக்கத் என்பது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம்? அதனை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல விடயங்களை பரக்கத் என்ற வார்த்தையை கொண்டு பேசுகிறார், முபாரக் என்று பேசுகிறார். முதலாவது, பரக்கத் என்றால் என்ன? சில நேரம் நாங்கள் யோசிப்பதுண்டு, அதிகமான பொருட்கள் இருக்கிறது, பரக்கத்தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அறிஞர்கள் பரக்கத் என்பதற்கு சொல்லுகின்ற விளக்கம் குறைந்த பொருள் கூடிய பயன். குறைந்த பொருள் கூடிய பயன். ஒரு அறிஞர் இந்த பரக்கத்துக்கு சொல்லுகின்ற விளக்கம் பெரும்பாலும் பரக்கத் என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை தேடுகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வரை விளக்கம் என்ன தெரியுமா? பரக்கத் என்பது மின்ஹத்துன் இலாஹியா, இறைவனால் படைத்த ரப்பால் பெறப்படுகின்ற ஒரு கொடை அல்லது பரிசு. அதீமுன் நஃப்உஹா, அதனுடைய பிரயோசனம் பெரிதாக மகத்துவமானதாக இருக்கும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற ஒரு கொடையாக இருக்கின்ற அதே நேரம் அதனுடைய பிரயோசனம் பெரிதாகவும் மகத்துவமாகவும் இருக்கும். கதீருன் கைருஹா, அதனுடைய நலவுகள் அதிகமாகவே இருக்கும். முத்தவாசிலு பிர்ருஹா, அதனுடைய நலவுகள் தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் பரக்கத் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் அந்த கருத்து ஏகோபித்த ஒரு கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற ஒரு கொடையாக, ஒரு கிஃப்டாக இருக்கின்ற அதே நேரம் அதன் பிரயோசனமும் அதன் நலவுகளும் அதன் ஹைர்களும் தொடர்ந்தேர்ச்சியாக ஒருவருக்கு கிடைக்குமாக இருந்தால் அதுதான் பரக்கத். 10-12 பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்களுக்கு பரக்கத்தான பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். பரக்கத்தா பிள்ளை இருக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளால் உம்மா அப்பாக்கு பரக்கத்து இல்லை. எப்படி? உம்மா அப்பாக்கு நிம்மதி இல்லாட்டி அந்த பிள்ளைகள் பரக்கத்து இல்லை. அந்த பிள்ளைகள் மார்க் அடிப்படையில் வாழலாட்டி பரக்கத்து இல்லை. ஒருத்தருக்கு கோடிக்கணக்கான சொத்து, ஊரெல்லாம் காணி, பஜார்ல எல்லா இடங்களிலும் கடை, வியாபாரம் எல்லாம் இருக்கிறது. ஆனா ஆரோக்கியம் இல்லை அவருக்கு. வாழ்க்கையில
பரக்கத் அல்ல, அது சில நேரம் சோதனையாக இருக்கும். பரக்கத் என்பது அல்லாஹ் தந்த ஒரு கிஃப்ட். அதுல அதிகமான நலவுகளும் பிரயோசனங்களும் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சில விடயங்களை பரக்கத் என்று சொல்லுகிறார். உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பெயர் தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வுடைய பெயர் பரக்கத் நிறைந்தது என்று சொல்லுகிறார். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளும் தம்லகுல் மீசான், எங்களுடைய மீசானுல் ஹஸனாத்தை நிரப்புகின்ற அளவுக்கு பரக்கத் நிறைந்தது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த ரெண்டு வார்த்தைகளும் எங்களுடைய மீசானை நிரப்புகின்ற அளவுக்கு பரக்கத் நிறைந்தது. கலிமத்தானி கஃபீஃபத்தான், ரெண்டு இலகுவான வார்த்தைகள் இருக்கின்றன. அலல் லிசானி, நாவுக்கு லேசி, ஸகீலத்தானி ஃபில் மீசான், ஆனால் அது மீசான்ல நன்மை தராசுல பாரமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். சின்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய பெயர், அது பரக்கத்து நிறைந்தது. மறுமையிலே மீசானுல் ஹஸனாத்தை பாரமாக்குகின்ற ஒரு பேராக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பரக்கத் என்று பாருங்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும், அவனை துதிக்கின்ற புகழ் பாடுகின்ற எல்லா பெயர்களும் பரக்கத்து நிறைந்ததாக இருக்கிறது. ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? அது அதிகமாக மொழிகிறது மட்டும் நாம் இல்லை. நல்ல பாரமானது, மீசான் வசனத்தை பாரமாக்கக்கூடியது, நன்மை தராசை பாரமாக்கக்கூடியது. ஆனால் அதை மொழிகிறது மிச்சம் சோம்பரமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கைசேதமாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் தஆலா ஒன்றை சொல்கிறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா. வானத்திலிருந்து பொழிகின்ற மழை, அந்த மழை தண்ணீர் அல்லாஹ் முபாரக் என்று சொல்கிறான், பரக்கத்து நிறைந்தது என்று சொல்கிறான். தொடர்ந்து அந்த பரக்கத்து நிறைந்த மழையினால், மழை தண்ணீரினால், நீரினால் அல்லாஹ் தஆலா புற்பூண்டுகளை முளைக்கச் செய்கிறான், தோட்டம் துறவுகளை உருவாக்குகிறான். அந்த அளவுக்கு பரக்கத்து நிறைந்ததாக மழை தண்ணீர் இருக்கிறது. மழை தண்ணீர பரக்கத்தை சொல்ல போனா அது மணித்தியாலங்கள் பேசலாம். உண்மையா அந்த தண்ணி எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு ஆரோக்கியம் நிறைந்தது, மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்பது அல்ல. எனவே மழை நீரையும் அல்லாஹ் தஆலா பரக்கத் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவதற்கு இந்த பூமியிலே முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் கஅபத்துல்லாஹ், அது பரக்கத்து நிறைந்தது என்று சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அந்த பூமியை மிதித்தவர்கள், கஅபத்துல்லாஹ்வுக்கு உம்ராவுக்காக, ஹஜ்ஜுக்காக, நல்ல அமலுக்காக செல்லுவதற்கு பாக்கியம் பெற்றவர்கள், அதனுடைய பரக்கத்தை, அதனுடைய அருளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே ஒரு மூமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அந்த பூமியை மிதிக்க கிடைக்கின்ற பாக்கியத்தை போல, பரக்கத்தை போல வேற எதுவுமே இருக்காது. ஆனா சில ஆட்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை கொடுக்கல, அந்த பாக்கியத்தை கொடுக்கல. சில நேரங்கள்ல கூட்டம் குடும்பமாகவே போறதுக்குரிய சொத்து, செல்வம், பணம், காணி, பூமி என்று எல்லாம் இருக்கிறது. ஆனா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, உம்ராவுக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஆசை இல்லை. எப்பயுமே பொருளாதாரம், பணம் என்றுதான் இருப்பாங்க. ஆனா தன்னுடைய பணத்துல அந்த பூமியை போய் பார்க்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல பரக்கத் என்று சொன்ன பூமி சுப்ஹானல்லாஹ், கஅபத்துல்லாஹ். இன்னும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா பரக்கத் என்று சொல்லுகிறான். இந்த சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தாக இருக்கிறது என்பதை தான் குர்ஆன் சொல்கிறது. கஅபத்துல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பரக்கத், மழை தண்ணி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரக்கத், அல்லாஹ்வுடைய பெயர்களை மொழிகிறது, அது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு செய்தியை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, லேசான விஷயம், லேசான
விஷயங்கள். எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய பரக்கத். இந்த பரக்கத்து நிறைந்த ரஜபுடைய மாதம், ஷஅபானுடைய மாதம், ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்துவதற்காக இதனை நாங்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஃபைதா தகல்தும் புயூதா, நீங்க அவங்களோட வீட்டுக்கு நுழைஞ்சா அல்லது ஒரு வீட்டுக்குள்ள நீங்கள் நுழைந்தால் ஃபஸல்லிமு, அவர்களுக்கு அலா அன்ஃபுசிக்கும், நீங்க சலாம் சொல்லுங்க. எப்படியான சலாம் தெரியுமா? தஹிய்யத்தன் மின் இன்தில்லாஹி முபாரகத்தன் தய்யிபா. சலாத்தை பத்தி எப்படி சொல்றான்? அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த காணிக்கை முபாரகத்தன் தய்யிபா, அது பரக்கத்து நிறைந்த தய்யிபா, நல்ல மனமான ஒரு வார்த்தை என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனா வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போறதுக்கு வெட்கம், மனைவிக்கு சலாம் சொல்லிட்டு போறதுக்கு வெட்கம், எங்கட பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றதுக்கு வெட்கம். சலாம் என்றது என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் அமைதி உண்டாகட்டும். வ ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அருள் உங்களுக்கு உண்டாகட்டும். வ பரக்காத்துஹு, அல்லாஹ்வுடைய பரக்கத் உங்களுக்கு உண்டாகட்டும். அப்ப எங்கட மனைவிக்கு சலாமும் தேவையில்லை, ரஹ்மத்தும் தேவையில்லை, பரக்கத்தும் தேவையில்லை. எங்க வீட்டுக்கு சலாமத்தும் தேவையில்லை, ரஹ்மத்தும் தேவையில்லை, பரக்கத்தும் தேவையில்லை. அண்மையில சின்ன பிள்ளைகள சில ஃபங்க்ஷன், நேசரி, குர்ஆன் மதரசா, இந்த ஃபங்க்ஷன்கள்ல மதரசாக்கு வரக்கூடிய நேசரிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் 4+ பிள்ளைகள், 4 வயசை அடைந்த பிள்ளைகள். இவங்களுக்கு சலாம் சொன்னா இவங்க ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை போல அந்த பிள்ளையை பார்க்குது. என்ன சொல்றாரு இவர்கள் சொல்லி அன்றைக்கு தான் அரபு வார்த்தையோட கேட்கறது போலதான் அந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை பார்க்குது. சலாம் சொல்லவும் தெரியா, சலாத்துக்கு பதில் சொல்லவும் தெரியா. அப்ப நாங்க விளங்குறது என்ன? வீட்டுக்குள்ள சலாம் என்ற வார்த்தை அது இல்லை. ஆனா எனக்கு சுவர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசை. சுவர்க்கத்தை உயர்ந்த அந்த வீட்டுல எப்பொழுதுமே கேட்கின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சலாம் சலாம் சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். இது சுவர்க்கத்தில் சுவர்க்கவாதிகள் கேட்கின்ற ஒரு வார்த்தை. முபாரக்கத்தன் தய்யிபா, பரக்கத்து நிறைந்த தய்யிபான மனமான நல்ல ஒரு வார்த்தை. சொல்லிடுங்கடா, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்ன? பொஸ்மான் தந்த வேலை செய்யறாங்க சலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் வேலை செய்யறவங்க தான் மேலாக்களுக்கு சலாம் சொல்லுவோம். சரி, சிலத்துக்கு 2ஆம் தரம் ஆகிடுவோமே. ஆனா தண்டவான தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க சலாமத்த வேலை செய்யணும்னா சலாம் சொல்லித்தான் ஆகும். குர்ஆன் சொல்கிறது முபாரகத்தன் தய்யிபா, இந்த வார்த்தை சலாமத்தான ஒரு வார்த்தை, பரக்கத்து நிறைந்த ஒரு வார்த்தை என்று குர்ஆன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க ஈமான் கொள்ளாத வரையில சுவர்க்கம் போகலாம். லா ததுகுலு ஹத்தா துக்மினு, நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாத வரையில சுவர்க்கம் போக மாட்டீங்க. வலா துக்மினு ஹத்தா தஹாபு, நீங்க ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத வரையில ஈமானும் இல்லை. கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றார்களோ அயலவர்களோ அல்லது உறவுகளோ ஒருவருக்கொருவர் முஹப்பத் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்ல, அங்க கடினம் இருக்கிறது, ஒரு வகையான வரட்டுத்தனம் இருக்கிறது, பேச்சிலும் அன்பு இல்ல, பார்வையிலும் அன்பு இல்ல என்றிருந்தா அவருக்கு ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில அன்பு ஏற்படுறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தரட்டுமா? நீங்க அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்க. உங்களுக்கு முஹப்பத்தும் வரும், உங்களுக்கு அன்பும் வரும், ஈமானும் வரும், சுவர்க்கமும் போவீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு வார்த்தை, இன்னொரு விஷயத்தை குர்ஆன் சொல்கிறது. வஹாதா, குர்ஆனை பற்றி சொல்கிறது. குர்ஆன் எங்கட பள்ளியில் அடுக்கி வச்சிருக்கக்கூடிய குர்ஆன், வீடுகளில் வைக்கப்பட்டிருக்கிற குர்ஆன், அந்த குர்ஆன் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக். குர்ஆனை பற்றி எத்தனையோ வார்த்தைகள் சொல்லி, இந்த குர்ஆனே எங்கட வாழ்க்கையில பரக்கத். கடைக்கு போற நேரத்துல, வீட்டுக்கு நாங்க போற நேரத்துல அல்லது வீட்டுல அதிகமா குர்ஆன் ஓதும். யாருமே என்னோடு பேசினவங்க மனஸ்தாபப்படவான, ஊருக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி, இன்றைக்கு அதிகமான ஷைத்தானியத்தான கோளாறுகள் இருக்கிறதா என்று பயப்படுற அளவுக்கு சில பிள்ளைகளுக்கு நடவடிக்கை இருக்கு.
உமாவுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஏதாவது துவா இருக்குதா, மருந்து மாத்திரை இருக்குதா, ஒரு வகையாக உள்ள அவருடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கிறது, வீட்டுக்குள்ள எப்படி நடந்து கொள்றான், இவங்க உமா கூட எப்படி நடந்து கொள்றான். நாங்க சொல்றோம், அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீட்டிலே இருக்கின்ற உம்மாவும் சரி, வாப்பாவும் சரி, பிள்ளைகளும் சரி, மகரிபுக்கு பின்னால, சுபஹுக்கு பின்னால இந்த முபாரக்கான குர்ஆனை தொடர்ந்து ஓதுங்க. ரஜபுடைய மாதம் வந்திருக்கிறது, ஷாபான் வருகிறது, ரமலான் வர போகிறது. அப்ப மட்டுமல்ல குர்ஆனை தொடுறது. எங்களோட வாழ்க்கையில, எங்களோட உறவுகளை, எங்களோட வீடுகளை பரக்கத்து நிறைந்த ஒரு இடமாக மாற்றுவதற்கு இந்த குர்ஆன் மிக முக்கியமானது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா பரக்கத்து நிறைந்ததாக சொல்றான். வெச்சி சும்மா வெச்சிக்கிறது பரக்கத்து இல்ல, பார்வைக்காக வெச்சிக்கிறது வீட்டுல பரக்கத்து இல்ல. அன்னையில வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், ஒரு இதழ் வருது, நீங்களும் பார்த்துருப்பீங்க, விலங்கற்கான சொல்றேன். என்ன, கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாத்து உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கப்பட்டது தலைக்கு. என்ன எடுத்து பார்த்தா, குர்ஆன் தாளால பேக் செய்யப்பட்ட ஒரு கடையில விற்கப்படுற பேக் ஒட்டி, குர்ஆன் தாளால பேக் ஒட்டி. அந்த அளவுக்கு குர்ஆனுடைய நிலைமை மாறி இருக்கு. குர்ஆன் இது மற்றது ஒன்றும் தெரியாது. வீட்டுல சும்மா வச்சுக்கிறதுக்கு ஒரு கடைக்காலங்க இப்போ வித்திக்கிறாங்க. எங்கட சமூகத்துக்கு எப்போ ஒரு வணிக சமூகத்துக்கு குர்ஆன் போயிருமா? இவ்வளவு கவலையான ஒரு சம்பவம். பெரும்பாலானவர்கள் அடக்கி கொடுக்கவும் வேண்டாம், ஓதும் வேண்டாம், சும்மா பார்வைக்கு செய்கிறாங்க, தூசி பட்டு கொடு, அது முசீபத். குர்ஆன் என்பது பரக்கத், எடுத்து ஓதுங்க, அதுதான் பரக்கத் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அந்த குர்ஆனை இறக்கின இரவு லைலத்துல் கத்ர் பரக்கத்து நிறைந்தது. லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான பரக்கத்தான ஒரு இரவு. அப்ப இது போன்ற அழகான பரக்கத்துகள் நிறைந்த நாட்களாகத்தான் ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், ரமதானுடைய மாதம் இருக்கிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். பரக்கத்தும் அருளும் நிரப்பமாக கிடைக்கின்ற இந்த பருவ காலம் ரஜபும் ஷாபானும் ரமதானும் நிரப்பமாக பரக்கத்தை அடைந்து கொள்ள அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்திப்போம். கடைசியாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்லி பொதுவா முடிச்சுக்கொள்ளும். இந்த பரக்கத்தை எங்க வாழ்க்கையில நிரப்பமா கிடைக்கும். குர்ஆன் சொல்லுகின்ற இந்த பரக்கத்துகளை எங்க வாழ்க்கையில எடுக்கிறதோடு முதலாவது நாங்க அல்லாஹ்வை பயந்து நடப்போம். அல்லாஹ்வை பயந்து நடப்போம். யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவங்களுக்கு அறியாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்குடைய வாசலை திறப்பான். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அது தனிமையிலையும் நாங்க அல்லாஹ்வை பயப்படணும். அதே போல பகிரங்கமான வெளிப்படையான இடங்களிலேயும் அல்லாஹ்வை பயந்து வாழணும். தக்வா என்பது உள்ளச்சத்தில் இருந்தால் எங்களுக்கு முதலாவது அல்லாஹ்வுடைய பரக்கத் நிரப்பமாக கிடைக்கும். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, சுபஹுடைய நேரம் இருக்கிறது, மிகவும் பரக்கத்து நிறைந்த ஒரு நேரம். அல்லாஹ் தஆலா காலை நேரத்தில் பரக்கத் செய்கிறான். அல்லாஹும்ம பாரிக் லி, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமூகத்துக்கு சுபஹுடைய நேரத்திலே பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். யாருடைய வீட்டில தஹஜ்ஜுடைய நேரத்தில அல்லது ஆக குறைந்தது அதான் சொன்ன நேரத்திலேயாவது எழும்புற பழக்கம் இருக்கிறதோ அந்த வீட்டில் பரக்கத்து இருக்கு. ஆனா ஒரு முஸ்லிம் கிராமத்துல இங்கே சரி 1000 வீடு இருந்தா ஒரு 10 வீட்டுல தான் சுபஹ் எழுப்புவாங்க, 10 வீட்டுல தான் சுபஹ் எழுப்புவாங்க. சுபஹ் பள்ளிக்கு வர ஆட்களை பாருங்க, எத்தனை பேர் வாரன்னு சரி. இவங்களுக்கு பரக்கத்து வேணாமா, இவங்களுக்கு அருள் வேணாமா, அல்லது வெறுமனே ஒரு பேரளவுல முஸ்லிமாக இருக்கிறாங்களா? ரஜபுடைய மாதம் 27வது பிறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து மிஅராஜ் இஸ்ரா என்ற அந்த பயணத்திலே மனிதனுக்கு தேவையான சுவர்க்கத்தில் உயர்ந்த பதவியை பெற்றுத் தருகின்ற மறுமையில் முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வியான தொழுகையை அல்லாஹ் பரிசாக கொடுத்தான். தொழுகையை நிலைமை பண்ணி வச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, கணக்கே இல்லை. எங்களுடைய இளைஞர்கள் ரோட்ல விளையாடுறாங்க, பாங்கு செல்லுது, அப்படியே போவாங்க, பள்ளிக்கு இல்லை.
கடையில ஆக்களிக்கிறாங்க, வேலை செய்யறாங்க, அல்லது கடைக்கு சாமான் வாங்குறாங்க, இங்க தொழுது கொண்டிருக்கிறாங்க. சில சகோதரர்கள் அல்லாஹ் ரஹ்மத் செய்து கடையை மூடிட்டு வராங்க. கணக்கே மைய தூட்டுல சுபஹானல்லாஹ், மைய தூட்டுல மையத்தை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா தொழுகை பாப்பா மௌத்தாகிற, உண்மை மௌத்தாகிற, நானும் தம்பி மௌத்தாகிக்கிற, தொழுது துவா செய்யணுமே. ஆனா மையத்தை போட்டு வச்சுக்கொண்டா ஏன பிள்ளைக்கு, ஏன பாப்பாக்கு, ஏன மக்கள் துவா கேட்கவானுமே, அது பிது. இல்லாட்டி நீங்க துவா செய்யுங்க, பாத்தியா ஓதியே துவா செய்யுங்க, அதுதான் முறை. ரெண்டுலும். ஆனா அவர் தொழுது இல்லை, அவர் தொழாத, அவர் கேட்காத துவால பிரயோசனம் நீங்கதான். பேரளவு சில நேரம் ஆக்கள் என்னவாக சொல்லுவாங்களே, நான் தான் மாப்பிள மையத்தை தொழிற்சோடும், இல்ல நிம்மன மையத்தை தொழிற்சோடும் வந்து முன்னுக்கு நிற்பாங்க, அடிச்சுடுவாங்க. 4 தக்பீரை எங்க போய் தண்ணி இல்லை, போதுக்கும் டைம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுபமுடைய நேரம் என்பது பரக்கத்து நிறைந்த ஒரு நேரம். நாம் படிக்கிறது 12 மணி 1 மணிக்கு தூங்குறது. அங்கேயும் இங்கேயும் நாங்க உலாவித்திருக்கிறோம். 11 மணிக்கு பின்னால பஜாருக்குள்ள ஊருக்குள்ள போயிட்டு பார்த்தா எவ்வளவு வாலிபர்கள் ரோட் நீக்கிறாங்க தெரியும், பைக்கை போட்டுக்கொண்டு. நேத்ராவு கூட நான் கண்டேன். அது இங்க மட்டுமே எல்லா கையிலும். இவங்களுக்கு உம்மா அப்பா இல்லையா, அல்லது இந்த பிள்ளைகளால் அவங்களுக்கு பரக்கத்து இல்லையா, அல்லது பிள்ளைகளை பார்க்கறாங்க இல்லையா? சரி, எத்தனை மணிக்கு தூங்குறது பிரச்சனை இல்ல, நீங்க 3 மணிக்கு தூங்கினாலும் பரவாயில்லை. பரக்கத்து நிறைந்த அந்த சுபமுடைய நேரத்திலே நீங்க எழும்புங்க. அல்லாஹ் இம்ரான், அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு பரக்கத்து செய்யட்டும். அந்த பெண் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தன்னுடைய கணவர் சுபம தொழிலுக்காக எழுப்பாட்டி விடுகிறார். ஆனா கணவனுக்கு டயர்டாயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தவர் தூங்கினார். கொஞ்சம் மனைவி தண்ணியை தொழிச்சு எழுப்பாட்டி விட்டா அல்லாஹ் தஆலா அந்த மனைவிக்கு ரஹ்மத் செய்வார். அப்படியான மனைவிமார் யாருக்கு கிடைக்க பெற்றிருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஒரு கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அந்த கணவனுக்கு மனைவி எழுப்பாட்டி விடுகிறார். பெரும்பாலான வீடுகளில் மனைவிமார் தான் கணவன் எழுப்பாட்டு. உண்மையிலே அல்லாஹ் தஆலா அந்த பெண்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும். இது ஆணும் பெண்ணும், மாப்பிள்ளையும் பொம்பளையும் எல்லாரும் சேர்ந்து மாஷா அல்லாஹ் ஒன்றும் தேவையில்லை. அவன் தூங்கினான்னு சொன்னா பரக்கத்தும் இல்லை, அவங்களுக்கும் இல்லை, ஊருக்கும் இல்லை, நாட்டுக்கும் இல்லை. ஏன்னா அவன பிள்ளைகளான முசீபத்து, அவன பிள்ளைகளான பெரிய பெரிய பிரச்சனை. எனவே வீட்டுக்குள்ள பரக்கத்து வேண்டுமா, நீங்க சுபஹ் கழுவுங்க. சுபஹுடைய நேரம் பரக்கத்து நிறைந்த நேரம், அல்லாஹ்வுடைய அருள் கொட்டுகிற நேரம். எனவே அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, காலை நேரத்திலே என்னுடைய சமூகத்துக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இத்தனை குர்ஆன் சத்தம் கேக்குது வீடுகள்ல. யாசீன் ஓதுறது, யாசீன் சூரா பரக்கத். உண்மையே சிலாக்கள் சொல்ற மாதிரி மையத்துக்கு மட்டும் ஓதுற சூறா அல்ல. அது ஓதி சூரா யாசீன் அரவாசிக்கிற பாடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. முந்தி அப்படி ஓதியா சரி பாடம். சில விஷயங்கள்ல சரிப்பில காண வர நான் சொல்றேன் பாடமாக்கி. வீட்டுல டெய்லி தொடர்ந்து ஓதுறது மனப்பாடத்தை ஏற்படுத்தி. சூரா யாசீன் பரக்கத்து நிறைந்தது, தபாரக்கல்லதி பரக்கத்து நிறைந்தது, வாக்கியா பரக்கத்து நிறைந்தது. இந்த விடுதலை ஓதப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லாமல் இல்லை. மாஷா அல்லாஹ் சில இடங்கள்ல சுபஹ் தொழுகைக்கு பின்னால நாம அப்படி போற வார நேரங்கள்ல ஓதுற சத்தம் கேட்கும். அல்லாஹ் தஆலா அத்தகைய வீடுகளுக்கு பரக்கத்து செய்யட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் இஸ்திக்ஃபார், தௌபா. நான் சொல்லுகின்ற இந்த ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபான் ரமலானுடைய காலத்திலே எங்களுடைய அமல்களை அதிகரித்துக் கொள்வதற்காக இஸ்திக்ஃபார், தௌபா. 31 ராவ் கொண்டு போனாங்க தேர்தல் கொண்டாடுறது, கொஞ்சம் தௌபா செஞ்சுக்கொள்வோம், கொஞ்சம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கொள்வோம். போட பரவாயில்லை, சந்தோஷம் தானே பேசிக்கிறாங்க. சரிப்பே சொல்லுவாங்கல்ல, நியாயமான ஆட்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா அடுத்தது சுபவில ஒன்றும் இல்லை, ரஜப் மாசம் பரக்கத்துவில் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கோம், கொஞ்சம் தௌபா செஞ்சுக்கோம். ஏன் தெரியுமா? மனித கலாச்சாரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மேல நாங்க 2000 நாங்க டேட் போடுறது எல்லாம் போடுறோம், நாங்க எல்லாம் செய்யறோம், மாற்றம் செய்யறோம். ஆனா கொண்டாட்டத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது, கலந்து கொள்ள கூடாது. கொண்டாடட்டும், அவங்களோட இது அவங்களோட பிரச்சனை இல்லை, அது யாருக்குமே ஒரு பிரச்சனை இல்லை. பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸாக போடுகிறோம். ஆனா ரஜபுல் முபாரக் போட்டா அது விது, அது கூடாது. ரமலான் முபாரக் அது கூடாது. ஆனா 31 போடணும், 25 போடணும். சில இளைஞர் தெரியாதனமா செய்யறாங்க. இஸ்திக்ஃபார், தௌபா உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தும். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக தௌபா செய்யுங்க. எது நல்லது எது கெட்டது
மனைவி சொல்றதுக்காக, நண்பர் சொல்றதுக்காக அல்ல. ஒரு நண்பர் என்ன சொன்னார், எங்கட வகுப்பு நண்பர்களை இயக்குறதுக்கு அந்த வகுப்பு நண்பர்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வகுப்பு நண்பர்களுடைய கிளாஸ் வாட்ஸ்அப் நம்பரையும் நான் இணைச்சு கொள்ள போறேன்னு சொன்னாங்க. ஏன்? எல்லாரும் இயக்கிறது எதிர்ப்பால் வந்தா இயக்கம் கூட. நான் சொன்னேன் அது ஹராம், கூடாது. ஆனா அப்படி நடக்குது. வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஆண் பெண் கலப்பு இருக்கிறது. சில தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத போஸ்ட்கள் போடப்படும் நேரத்தில் அவங்களுக்கு அந்த வெட்கம் கூச்சம் வெளிவந்து போகும். தவறான தொடர்புகள் ஏற்படுவதற்கு இது காரணமாகும். இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, அட்மின்கள் கொஞ்சம் யோசிங்க. பொம்பளை பிள்ளைய சேர்க்கிற நல்ல முறை, குடும்பத்துக்கு வேட்டு வைக்கிறது அது இப்படி சொன்னா தான் வேணும் நான் நினைக்கிறேன். இஸ்திக்ஃபார் செய்யும். சில கல்யாணங்கள் நடந்தா கல்யாணம் முடிஞ்ச அதே ஆண்டு அந்தியில தன்னுடைய மனைவியோட கழுத்த கைய போட்டுக்கொண்டு பெரும்பான்மை சமூகத்தை போட்டோ ஷோப்ல போயிட்டு போட்டோ எடுத்து போட்டோக்கள் ஷேர் பண்ற மாதிரி இன்னைக்கு போடுறாங்க. முகத்தை மட்டும் மறைச்சு போடுறாங்க. அவங்களுக்கு நாம மற்ற டைம்ல முகத்தை மூடுவோம்னு சொன்னா முகத்தை மூட தேவையில்லை. அந்நிய நாட்டுக்கு முகத்தை பேஸ்புக்ல போடுறது மட்டும் முகத்தை மூடி போடு, அதையும் திறந்து போடுங்களேன், பிரச்சனை இல்லை. எல்லாரும் பார்க்கிறோம். ஊருக்கு விருந்து வைக்கிறதால இஸ்திக்ஃபார் செய்யும். பாவங்க பரக்கத் அல்லாஹ் எடுபட்டு போகும். அதுல நல்லா எடுத்துருவான். குடும்ப வாழ்க்கையில ஒரு மாசம் வர பிரச்சனை. ஏன்? அந்த மனைவிக்கு வேற தொடர்பு அல்லது வேற கோயில்கள் வார, வீட்டுக்கு வார, பல பிரச்சனைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில நேரம் நான் சொல்றது சிலவங்களுக்கு இது கசப்பாகவும் இருக்கலாம். ஆனா சொன்னால்தான் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். பல இளைஞர்கள் அப்படி செய்யலாம். உங்களோட நிக்கான விஷயத்தை நீங்க அப்படி போடுறது பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ ஷேர் பண்றது பிரச்சனை ஒன்றும் அல்ல. ஆனா ஏன் அந்த பெண்ணை நீங்க 20 வருஷம் 25 வருஷம் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அந்நிய பார்வையிலிருந்து பாதுகாத்து பக்குவமாக வளர்த்த புள்ளி அவட கையில முடிச்சுட்டார கவிழ்த்து நீங்க பாதுகாக்க சோர்த்த வரை கொண்டு போங்க. இவர் அதே அந்த அடுத்தே விருந்து வச்சாச்சு முழு சபைக்கும் சமூகத்துக்கும். அந்த பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு போட்டோ ஒருவர் எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு தெரியாது. சில 30-35 இடங்கள்ல சேவ் ஆகுது. ஒன்றழிச்சா வந்து கொண்டு அதிகமா சொல்லுமா சில பேர் மௌத்தாய கபருக்குள்ளே நிற்கிறாங்க. இன்னும் ஹாப்பி பர்த்டே வந்து கொண்டீங்க தெரியும் தானே. இஸ்திக்ஃபார் செய்ய அதிகமாக வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்லாஹ் அருள் செய்வான். இந்த காலங்கள் அதிகமான இஸ்திக்ஃபார், அதிகமான தௌபா எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத்து செய்வதற்கு காரணமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துது. எத்தனை பேர் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, நோய் நம்பலங்களோட இருப்பாங்க, கஷ்டத்தோட துன்பத்தோட இருப்பாங்க, பிரச்சனையோட இருப்பாங்க, பல லட்சம் ரூபாய் செலவழிக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், சாலிகான பிள்ளைகளை தந்திருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறான், நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அமெரிக்காவில் நடந்த அந்த தீ பரவல் சுமார் 200 ஏக்கர் பரவி இருக்கிறது. சில பாதியில கூதல். ஆனா எங்க நாட்டுல எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்து தந்திருக்கிறான். அந்த அருளை நியமத்தை நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. குறைந்த தொழிலை காலம் வாங்க தொழாதவர்கள் மாஷாஅல்லாஹ் எங்கட பள்ளியை பொறுத்தவரை அதிகமான வாராங்க. தொழாதவங்க கொஞ்சம் யோசிங்க. ஒவ்வொரு வீட்லயும் 2 பேர் 3 பேர் தொழாதா கழிக்கிறாங்க. ஒருத்தர் தொழுதா போனா 2 பேர் 3 பேர் தொழாதவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க நன்றி செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு நாங்க பரக்கத்து செய்வோம். அடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுக்கிறது. அடுத்தது உபகாரம் செய்யறது ஏராள பலவீனமான மக்களுக்கு எங்க வாழ்க்கையில பரக்கத்தை நிரப்பமாக தரும். கடைசியாக எங்க வாழ்க்கையில எப்பயுமே பரக்கத்தை எங்களோட பிள்ளைகள வாழ்க்கையில, எங்களோட குடும்ப வாழ்க்கையில, எங்களோட வீட்டுக்குள்ள பரக்கத்து வர வேண்டும் என்று எப்போதும் துஆ செய்வோம். இந்த ரஜபுடைய மாதம் அத்தகைய அருள் நிறைந்த பரக்கத்துகளை கொட்டுகின்ற மாதம். ஷஅபானுடைய மாதமும் அப்படித்தான், ரமலானுடைய மாதமும் அப்படித்தான். எனவே இந்த நாட்கள்ல சிறப்பாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கி அவனது பரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வல்ல அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. நமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயாக, தெரிந்தோ தெரியாமல் செய்த சகல பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரஜபுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலே பரக்கத்து செய்வாயாக. ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. இரக்கமான ரஹ்மானே, யாரெல்லாம் இந்த நாட்களிலே கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை நசீபாக்குவாயாக, அவர்களுக்கு ஆஃபியத்தை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு
யா அல்லாஹ் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய ஆஃபியத்தை முழுமையாக நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொண்டு சோதிக்கும் நிலைமை விட்டும் நம்ம எல்லோரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து மன்னரையில் வாழுகின்ற பெற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய கபர்களை பிரகாசமாக்குவாயாக, ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் வாழுகின்ற எங்களுடைய பெற்றார்கள் தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிச்சு அவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுத்துறியா அல்லாஹ். பயங்கரமான நோய்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்கள் ஊருக்கு பரக்கத்தை செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை யா அல்லாஹ் நன்மைகளாலும் இபாதத்துகளாலும் நிரப்புவதற்கு நீ அருள் செய்வாயாக. இந்த மஸ்ஜிதை இந்த ஊரின் ஒரு மிகச்சிறந்த ஒளிமயமான இடமாக ஆக்கி அருள்வாயாக. எல்லா விதமான பரக்கத்துகளையும் எல்லா வீடுகளுக்கும் நீ நிரப்பமாக தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله فإن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم الجنة قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بارك الله لنا ولكم ونفعني وإياكم بذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله. قال الله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين خصوصا للخلفاء الراشدين المهديين أبو بكر الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن سائر المبشرين بدار النعيم وفاطمة الزهراء بنت الرسول وعن سيد الحسن والحسين وعمه حمزة والعباس المطهرين من الآثام وأمهات المؤمنين وعن الصحابة الرضوان من المهاجرين والأنصار والتابعين الأبرار ورضي تعالى عنهم وعنا أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك وأعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تشمل خلقنا بالنار فإنها بئس الدار بئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله يرحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهديكم.